இன்னைக்கு 2019 வெளியான கிம் ஜி யங் பார்ன் 1982 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ரியலிஸ்டிக் ஃபேமிலி ட்ராமாவை தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக போட படம் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவில் தான் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த முறை உங்களுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான், அதுவும் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு ஃபைனல் டச் ஒரு பெஸ்ட்டாக அமையணுமே அப்படின்னு சொல்லி தான் தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த படத்தை நான் கொடுத்துருக்கிறேன். அப்படியே நம்ம டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக மூவிக்குள்ள டைவ் பண்ணிடலாமா? ஓகே, இந்த 3 ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்கிறது, வீட்டு வேலைகள் பார்க்கறது அண்ட் குழந்தையை கவனிச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு வழக்கமாக எல்லா இல்லத்தரசிகள் வீட்டில் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரியான வேலைகள், கடுமையான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் ரொம்ப ரெஸ்ட் இல்லாமல் பார்க்கறதுனால என்னவோ தெரியல, அவங்க பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜியாங். அப்படி கட் பண்ணா இப்போ ஜியாங்குடைய கணவர் நம்ம படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து இந்த மாதிரி என்னுடைய மனைவி சமீப காலமாக ஓவர் டிப்ரெஷன் எடுத்துக்கிறாங்க, திடீர்னு கோவப்படுறாங்க, அதிகமான வேலை இருக்கிறதுனாலவே என்னவோ தெரியல, அப்பப்போ டென்ஷன் ஆகுறாங்க, ஒரு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறாரு. இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட வந்து காமிக்கிறாரு. என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு என்னமோ அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க போல. அப்படி கட் பண்ணா இவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகலான்ட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் ஒன்று உண்டுங்க, அங்கே குழந்தைய கூப்பிட்டு வந்து ஒரு காஃபி ஒன்று வாங்கிட்டு அப்படியே அப்பாடான்னு சொல்லிட்டு பெரும் மூச்சு விட்டு உட்காந்து அப்படி ரிலாக்ஸாக உட்காந்து குழந்தைய ஜாலியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பின்னால் ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி பாத்தியா புருஷங்காரன் கஷ்டப்பட்டு உழைச்சி போடுறான், இவங்க வந்து நல்லா சொகுசா இங்கே வந்து காஃபியை குடிச்சிட்டு குழந்தைய அப்படி மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு அப்படியே ஹாயாக ஃப்ரீயாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இருந்தாலும் இருக்கணும், ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க. அவளே பாவம் இருக்கிற டென்ஷன், ஊரி இதெல்லாம் கொஞ்சம் ஓகே மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாமே இங்கே வந்து உட்காந்தா இந்த மாதிரி உடனே சில பேர் நம்மளை பார்த்ததுமே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. தெரியுமா, இதுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. நம்ம கஷ்டம் என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். மேலோட்டமாக ஒருத்தங்களை எடுத்ததும் இல்லை இப்படிதான் அப்படிதான் ஜாலியாக இருக்கிறாங்க, உனக்கு என்னப்பா வந்த வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா, ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம அனுபவப்பட்டிருப்போம். அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும்ன்ற ரேஞ்சில் இங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கிருந்து எஞ்சி வந்துருந்தாங்க பாவம். அப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகள் பார்க்குறப்ப தான் இந்த குழந்தைங்க வந்து வீல் கத்தும். வீட்டு வேலைகளை பார்க்குறதா, சமைக்கிறதா, குழந்தைகளை ஒரு பக்கம் பார்க்குறதான்னு சொல்லிட்டு பாவம் போராடிடுவாங்கல்ல. ஸோ அப்படி தான் வந்து கவனிச்சுட்டு அப்புறம் ஒரு வழியாக வேலைகள்லாம் முடிச்சு குழந்தைய வந்து குளிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேலையை முடிச்சு நம்மளும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாப்ல. ஆக்சுவலி இவனை பற்றி சொல்கிறதா இருந்தால் பொண்டாட்டி நல்லா பொறுப்பாக பார்த்துக்கிறான் அண்ட் நல்லா புரிஞ்சுக்கிறான். ஸோ எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுறான்னு சொல்லிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கணவர் தான். பட் நம்ம எதையுமே குறை சொல்லிக்க முடியாது, ஏன்னா இல்லற வாழ்க்கைன்னு வந்துட்டா இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்ல. அப்புறம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெக்கேஷன் வருதா, ஐ மீன் இந்த நியூ இயர் ஹாலிடேஸ்லாம் வருதான், எங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாமான்னு வந்துட்டு கேட்குறாப்புல அம்மா அப்பா. அப்புறம் அக்கா கூட வரதா வந்து சொல்லியிருந்தாங்க, அப்படியே போயிட்டு வரலாமா, குழந்தைய வேற பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் அவளுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மாமியா வந்து கொஞ்சம் இந்த கடிச்சு கொட்டுற மாதிரியான ஒரு ஆள், எதுக்கு எடுத்தாலுமே எரிஞ்சு விழுவாங்க. மருமகனாலே கொஞ்சம் மட்டமாக ஒரு மாதிரி பார்க்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால மாமியாவே இவளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே போனதுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா வேலையுமே மொத்தமாக இவ தான் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இவ தலையிலே வந்து எல்லாத்தையுமே கட்டிடுவாங்க. இங்கேயே ஏகப்பட்ட வேலை இருக்குது, இங்கே இருக்கிற ப்ரெஷர் பத்தாதுன்ட்டு அங்கே போயிட்டு நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணணுமா, எனக்கெல்லாம் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் இவன் தான் கெஞ்சுறாங்க. பாரு, ஒரு டைம் போயிட்டு வந்துடலாம், குழந்தைய பார்க்கணுன்ட்டு அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க, உடனே போகிறோம், உடனே போயிட்டு சீக்கிரமாக வந்துடலான்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அங்கே போய் தான் சேர்ந்துருக்காங்க. ஆனால் வீட்டு வேலைகளையும் மொத்தமாக அவள் தலையில் தூக்கி இறக்கியாச்சு. இந்த நியூ இயர்னாலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த டம்ப்ளிங்லாம் சமைக்கிறது ஒரு பாரம்பரியமான ஒன்று உண்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டாவாக சமைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறது நம்ம ஹீரோன் தானே, அவங்க எதுவும் சலிக்காமல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குன்ட்டு இவனால் புரிஞ்சிக்க முடியுது. அம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஃபுட் ஆர்டர் கூட பண்ணிடுவோம்மா, இப்படி எதுக்கு நீங்கள் யாருக்கு சமைக்கிறீங்கன்னு கேட்டால் என்னடா சொல்லிவிட்டு எப்படி பாரம்பரியம்னா என்ன தெரியுமா, உனக்கு அது தெரியுமா, இது தெரியுமான்னு இந்த கன்சர்வேட்டிவ் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவனால் எதுவுமே பேசிக்க முடியல. இவன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான ஒரு ஆள், கோவப்பட்டாலுமே டக்குன்னு குறைஞ்சிரும். அதுவும் அம்மா அப்பாவுக்குலாம் ரொம்ப பயந்த ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அப்படி சொன்னதுமே மறுவார்த்தை அவனால் பேசிக்க முடியல. அண்ட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் அங்கே குவிஞ்சிருக்குது. இதெல்லாம் யார் வாஷ் பண்ண போறாங்கன்னு பார்த்தா இது நம்ம ஹீரோயின் தானே. ஓகே, அவளுக்கு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் போய் வாஷ் பண்ண நினைக்கிறான் பாருங்க. அப்போ இவன் சொல்றா இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்கன்ட்டு சொல்றப்போ அம்மா சொல்றாங்க, என்னடா இது பொண்டாட்டிக்கு அடங்கி போற, அப்போ அங்கே எல்லா வேலைகளையுமே நீ தான் பார்க்குறியா, இது சரியில்லையே அப்படின்ட்டு சொல்லி இழுக்க இவளுக்கு கஷ்டமாயிருது. ஐயோ அத்தை அப்படிலாம் கிடையாது, எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு சொன்னா நான் ஒன்றும் சொல்லலையம்மா, என் பையன் அங்கே என்ன வேலை செய்கிறானா செய்யலையான்னு எனக்கு என்ன தெரியவா போகுது, நீ கண்ணை காமிச்சாலே போதும் அப்படியே சுற்றிட்டு வந்துடுவான் போலன்ட்டு இந்த 4-5 கமெண்ட்ஸ்லாம் கேட்டு செம்ம கடுப்பாகுது. அடா என்னடா இதுன்ட்டு சரி ஓகேன்ட்டு பொறுத்து போயிருந்தாங்க. அப்புறம் சரி நாளைக்கு எப்படியாச்சும் சீக்கிரமாக கிளம்பிடலான்ட்டு நைட்டு தூங்கியிருந்தாங்க. தூங்கி காலையில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்து டம்முன்னு சத்தம். என்னன்னு பார்த்தா அத்தை தான் காலம்பரை எந்திரிச்சு வீட்டு வேலைகள்லாம் சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ அத்தை, ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே, ஒத்தாசை பண்ண வந்திருப்பலன்னு சொன்னா இல்லம்மா இல்லை நீ தூங்கு இன்னும் தூங்கு அப்படின்ட்டு சீக்கிரமா எந்திக்காததான் வந்து கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிறா. அப்புறம் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டுக்கு என்னமோ கிஃப்ட் மாதிரி ஏதோ துணிமணி மாதிரி கொடுக்குறாங்க. அவளும் வந்துட்டு ஆசையாக பிரித்து வாங்கி பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஏப்ரன் தான். அதை பார்க்குற
பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருந்தாலுமே சிரிச்ச முகமாக வந்து வாங்கிக்கிறா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ புது துணிலாம் போட்டு என்ன பண்ண போகிற, எப்படினாலுமே ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை நல்ல நாளோ நார்மல் டேவோ எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை கிச்சனில் தான், உனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவளை கூட வாங்கி போட்டுக்கிறா. அண்டு மைண்டில் ஓடுது, ஓகே இங்கேருந்து ஃபஸ்ட் இங்கே இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உடனே இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மாமியாரோட சேர்ந்து சமையலாம் பண்ணி முடிக்கிறாங்க. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா புத்தாண்டுங்கிறதுனால இந்த வீட்டிலலாம் படையல் போட்டு கும்பிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சாமிலாம் ஆண்கள் தான் வந்து கும்பிடுறாங்க போல. இதெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது கிச்சனில், அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வாராப்ல இந்த மாதிரி, ஓகே நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், இப்போ பண்ணுற வேலையை மட்டும் சீக்கிரமாக முடி, நம்ம உடனே கிளம்பிடலான்னு சொன்னதும் ஓகே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே கேமரான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள அப்பன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு வந்து விருந்துக்கு வந்திருக்காங்க ஃபேமிலியோட. அவங்க வந்து நமக்கு என்னப்பான்னு பார்த்தா, அம்மா பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணு வந்ததை பார்த்து சந்தோஷமா உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இவளை கிச்சனில் வந்து மேற்படி அதை சமைச்சு கொடு இதை சமைச்சு கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவள் அப்படியே டென்ஷனில் இருக்கிறா. எல்லாருமே பயங்கரமாக அரட்டை அடிக்கிறாங்க, ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பொண்ணு சொல்கிறாங்க இந்த மாதிரி, அம்மா வீட்டில் அங்கே மாமியார் தொலை தாங்க முடியலம்மா, அதை செய் இதை செய்ன்னு சொல்லிட்டு நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மாமியாரை பற்றி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்க. அதுக்கு அம்மா வந்துட்டு அப்படியாம உன்னை படுத்துறாவ அப்படின்ட்டு இந்த சீரியல் கதை மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இங்கிருந்து கேட்டுட்டு இருக்கிறா. அப்படியே இந்த கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறப்போ எவ்வளோ கடுப்பாக இருக்கும் பாருங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருக்க. அங்கேருந்து ஆர்டர் போடுறாங்க, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை சமைச்சு கொடு அப்படின்ட்டு ஆர்டர் போட இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அவனுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இவ திடீர்னு வந்து ஒரு மாதிரி பொங்கக்கூடிய கேரக்டர், அதாவது இவளுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி உண்டுங்க, நம்ம அன்னியன் மாதிரி. அதுதான் இங்கே நடக்குது. டக்குன்னு ஏப்ரனை கலத்தி போடுறாங்க. நம்ம போக்கிரி அசின் கப்பாட்பாட்டிலேயே என்னடி வாத்து கோழி அப்படின்னு ஒரு மாதிரி பொங்குவாங்க தெரியுமா, அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சீரிட்டு பேசுகிறாங்க. ஸோ அம்மியிலேருந்து அன்னியனை மாறி போகிற மாதிரி அப்படி பயங்கரமாக கோவப்பட யாருக்குமே ஒன்றுமே புரியல. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உன் பொண்ணை மட்டும் நீ வந்துட்டு சொகுசாக வச்சுக்கிட்டு என் பொண்ணை உங்களுக்கு பணி விடைகள்லாம் பண்ண வைக்கிறீங்க, கஷ்டமான வேலைகள்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் இவன் இந்த மாதிரி மாறி போவான்ங்கிறது தெரியும். யாருக்குமே அவங்க என்ன பேசுனாங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு எதுவுமே ஒன்றும் புரியல. டக்குன்னு வந்துட்டு இல்லை நாங்கள் கிளம்புறோம், கோவப்பட்ட நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏதோ ஒன்று சாக்கு போக்கு சொல்லி சமாளித்து மனைவியும் குழந்தையும் கூப்பிட்டு வந்துருதான். காரில் அப்படியே ட்ராவல் பண்ணி வராங்க. மனைவி அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னால் தூங்கிருந்தாங்களா. தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஓரமாக கார் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ அக்காவுக்கு மட்டும் கால் பண்ணி என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி இப்போ சொல்கிறாங்க. ஒன்லக்கா நீ அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லிடாத, அவளுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, அப்படி ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறா. ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ஃபேஸ் பண்ணி வந்துருக்குறாங்க. அது நம்ம போக போக பார்த்துக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அநீதி நடந்துச்சுன்னா டக்குன்னு வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டராக வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு இது தெரியாது. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இறந்து போனால் அவங்க பாட்டி வந்து பேசின மாதிரி தான் பேசுனாங்க. ஏன்னா அந்த பாட்டி வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அம்மா வழி பாட்டி போல. அவங்க வந்து இவ மேலே ரொம்ப செல்லம் பாசம் வைப்பாங்க. அந்த பாட்டி ஒண்டி தான் இவங்களுக்கு வந்து எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவாங்க போல. ஸோ திடீர்னு வந்து இந்த மாதிரி அவளுக்கு ஒரு அநீதி நடக்கிற பட்சத்தில் பாட்டி உருவத்தில் வந்து பேசியிருப்பா போல. அதை தான் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அது உங்களுக்கு புதுசாக இருக்குது, என்னடா சொல்கிறேன்னு கேட்டால் ஆமாக்கா இந்த மாதிரி அம்மா கடை எதுவும் சொல்லிடாதான்னு சொன்னதும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவங்களா தான் இருப்பாங்க போல. ஓகேடா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்லபடியாக பார்த்துக்கொண்டு அவங்க ஃபோன் பேசி வைக்கிறாங்க. அப்படி காரில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறான்ல, அப்படியே மெல்லமாக கண்ணை முழிக்கிறா. அவளுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியல, ஞாபகம் இல்லை. ஓகே வீட்டுக்கு போக வேண்டாம், அப்படியே எங்கள் அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாமா, அவங்கள போய் பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குன்னு சொன்னதுனால ஓகேன்ட்டு அவள் அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே போய் புத்தாண்டை கொண்டாடலான்னு பார்த்தா அவள் போயிட்டு இருக்கிற டயர்டில் தூங்கிருந்தா. ஸோ இவன் அவங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு அக்கா அண்ட் ஒரு தம்பி உண்டு. அந்த ஷார்ட் கேரில் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து அக்கா, இன்னொருத்த வந்து தம்பி. ஸோ இப்படி ஹரட்டடிச்சு அவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. இவனால தூங்கிட்டு இருக்கிறா தெரியுமா. அப்போ அவளுக்குள்ள ஒரு கனவு, சொல்லப்போனால் ஒரு ஃப்ளாஷ்பேக். இவன் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இவளும் இவருடைய அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக அப்படி வந்து குதுகலமாக இருந்தால் கூட அப்பா வழி பாட்டி இருப்பாங்கல்ல, அந்த கிழவிக்கு வந்து இவங்களை பிடிக்கவே பிடிக்காது. பொம்பளை குழந்தைனாலே அதுக்கு பிடிக்காது போல. ஆம்பளை வாரிசு தான் வேணும்னுட்டு ஹீரோனுடைய அம்மா கிட்ட அங்கேயும் ஒரு மாமியா கொடுமை நடந்திருக்கு. அதனால பின்னால் ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க, ஒரு பொடியன், அவன் 3வது உள்ளவன். அந்த கிழவிக்கு அவனை தான் பிடிக்கும். ஸோ இந்த 2 பொண்ணுங்களையும் வந்து பிடிக்காது. இவங்க 2 பேரும் கத்திக்கிட்டே விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ பொம்பளை பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும், அடக்க ஒடக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு அப்பப்போ வந்து இந்த கிழவி அந்த 2 பொண்ணுங்க கிட்ட கோவப்படுறது உண்டு, கத்துறது உண்டு. அதே சமயம் கிச்சனில்
சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் அவங்களுடைய அம்மாவும் இருப்பாங்கல்ல, அந்த வழி பாட்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழி பாட்டி ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பாட்டி. ஸோ பேர குழந்தைய பார்க்கறதுக்காக விருந்துக்கு வந்திருக்கிறாங்க போல. மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றப்போ அப்பா வழி பாட்டி இருக்கிறாங்களா, அந்த கிழவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை வாரிசு பத்தாது, இன்னும் ஒன்று பெத்துக்கோன்னு சொல்கிறேன், அவங்க பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு இப்படி வந்து சாதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் அம்மா வழி பாட்டி வந்துட்டு அதுதான் முத்து போல 3 குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, 2 பெண் குழந்தைகள் அப்புறம் ஒரு ஆம்பளை பையன் சொல்லிட்டு இருக்கிறான், இது போதாதாங்க அப்படின்ட்டு இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த 2 பொம்பளை குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது உண்டு. அதனால என்னவோ தெரியல, அந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த பாட்டினாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம ஹீரோனுக்குனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவருடைய மல்டிபிள் கேரக்டர்லாம் அந்த பாட்டி எவமாச்சும் வந்து போகிறது உண்டு. அப்புறம் அந்த கிழவிக்கு வந்து அந்த ஆம்பளை வாரிசான அந்த பொடியும் தான் பிடிக்கும். அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. பொம்பளை குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ஓரவஞ்சனைகள்லாம் பார்த்துருப்பாங்க போல. அதனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவருடைய மைண்டில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து பதிஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால தான் இவங்க வந்து இதுலேயும் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. அதெல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருந்திருக்குது. ஏன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி ஓர வஞ்சனைகள் அண்டு வளர்ந்ததுக்கு அப்புறமா உனக்குன்ற ட்ரீம் எதுவுமே நீ வந்து வச்சுக்க கூடாது, வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, எடுத்ததுமே உனக்கு கல்யாணம் தான். ஸோ இப்படி தான் குழந்தைய பெற்றுக்கிட்டு நீ வந்து வீட்டு வேலைகள் பார்த்து சமைச்சிக்கிட்டு இதுதான் உன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கடிவாளம் போட்ட குதிரையை ஓட விட்டாங்க தெரியுமா. அதுதான் அவளை ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாதிப்படைய வச்சிருக்குது போல. ஸோ அது போக போக பார்க்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணால் இவங்க ரொட்டீன் அகைன் மறுபடியும் வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு இவங்க கூட வேலைக்கு கிளம்புறா. அப்போ தான் வந்து கேட்குறா, அன்னைக்கு நம்ம எப்படி உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம், நான் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் உங்கள் அக்கா எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, டக்குன்னு கட் பண்ணால் காரில் வந்துட்டு இருந்தோமே, எப்படி தான் எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு வர வர ஞாபகம் மருத்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு அவங்க இப்படி வந்து போலாம் போகிறாங்க. அவங்க பிரச்சனையை அவங்க கிட்ட வந்து சொல்ல முடியாதுல்லங்கிறதுனால ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, இதை போய் நம்ம கன்சல்ட் பண்ணலாமான்னு கேட்டா, சைக்காட்ரிக் டாக்டரா எதுக்கு, அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இருந்தாலுமே இந்த ஞாபகம் மருத்தி இல்லாமல் போகுதுல்ல, அதுக்காகவாச்சும் என்ன எதுன்னு டாக்டர் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓகே நான் கிளம்புறேன். அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு மாதிரி பார்த்து தன்னுடைய மனைவியை அப்படியே பாசத்தால் கட்டி அணைக்கிறான். ஸோ எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அனுதாபப்பட்டு அப்படியே ஹக் பண்ணுறான் தெரியுமா. என்னாச்சு, எதுக்கு எப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன் கூடவே இருப்பேன் சரியா, எதை பற்றி நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு இந்த மாதிரி பாசத்தை பிரிஞ்சுட்டு போகிறான்ல. அவளுக்கு எதுவுமே புரியல. இப்போ அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக். இவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே படித்து முடிச்சதும் உடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி இவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஒரு பிடிச்ச வேலைன்னு சொல்லிக்கலாம். அந்த வேலையில் ரொம்ப ஈடுபாடோட ரொம்ப ஒரு ஸ்மார்ட் கேர்ளாக இருந்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் ரொம்ப திறமையான ஒரு ஸ்டாஃபாக இருந்தாங்க. ஸோ அப்போ தான் இவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டியது. அந்த ப்ரொமோஷனை இவளோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஒரு பையனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க போல. இதை பற்றி அவருடைய பாஸ் ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறா, எதுக்கு மேம் இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்குறப்போ அவன் ஜஸ்ட் ஒரு பையன், நீ ஜஸ்ட் ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னப்பா இது ரொம்ப ஓவராக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஸோ இந்த ப்ரொமோஷன் வந்துட்டு இவளுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து கல்யாணம் அண்ட் குழந்தை குட்டின்ட்டு ஆகவே கூடாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தை குட்டின்னு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவளுக்கு இந்த மெட்டர்னிட்டி லீவு அது இதுன்ட்டு வேலைக்கு வந்து ரொம்ப பாதிப்படையுங்கிறதுனால தான் அந்த வாய்ப்பை நான் வந்து அந்த பையனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ரொம்ப நல்லவங்க தான். சொல்லப்போனால் இவங்களும் நிறைய கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களும் கூட கல்யாணமாகி அண்ட் குழந்தை பெற்று ஒரு மாதத்துக்குள்ளேயே தான் அந்த வேலைக்கு ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வேலையை முழு ஈடுபாடோடு பண்ணுறாங்க. ஸோ அப்படி வரத பட்சத்தில் அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், மாமியார் கணவன் அண்ட் அப்படி இப்படின்னு குடும்பத்தெல்லாம் சமாளித்து தான் அவங்க வந்து இந்த வேலைக்கு வராங்க போல. ஆனால் அது வந்து கண்டிப்பாக இது உனக்கு சாத்தியம் இல்லைம்மா, நீ திறமையான பொண்ணு தான், ரொம்ப டேலண்டான ஒரு கேர்ள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 5 வருஷத்தில் கண்டிப்பாக எல்லாமே மாறி போகும் அண்ட் இது வந்து வேலைக்கு முழுமையாக பாதிப்படையும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த வேலையை நான் அப்படி அந்த பையனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. இது இவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக பில்ட் ஆகி தான் அவளை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குது போல. அப்படி கட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட்ல குழந்தைய பார்த்தீங்கன்னா நர்சரி ஹோமில் வந்து சேர்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ குழந்தைய அங்கே விட்டு பிரியறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த குழந்தையும் இருக்கிறதுனால தான் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. எந்த ஒரு தாய் தான் அப்படி நினைப்பாங்க? கண்டிப்பாக கிடையாது தெரியுமா. இப்போ குழந்தைங்க விட்டு பிரியறப்போ கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான், பிரிய முடியாமல் தான் அங்கேருந்து பிரிஞ்சு வராங்க. ஸோ அப்படி குழந்தைய விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி குழந்தைகள்லாம் விட்டுட்டு பெற்றோர்கள்லாம் அங்கே காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா. அவங்க வந்து நம்ம ஹீரோன் கிட்ட வந்து பழக்கமாகறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசி பழகி வாங்க மொத்தமாக உட்காந்து காஃபி சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா அரட்டை அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் எல்லாருமே அவங்க கதையை சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே படித்தவங்க தான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆசை கனவுகளாக இருந்திருக்கும். அது
ஒரு கடத்தில் அது எல்லாத்தையுமே நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம குடும்பம் அப்படியே இல்லற வாழ்க்கைக்குள்ளே தான் வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க லைஃப்பில் உள்ள விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் இவ வெளியே வந்திருக்க மாட்டா தெரியுமா, இந்த மாதிரி நம்மள மாதிரியான பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. ஸோ அந்த கேங்லேயும் நம்ம ஹீரோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்தவங்க, ரொம்ப திறமையானவங்க, 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க போல. அதை பற்றி சொல்கிறாங்க. ஓ மை காட், அகைன் நீங்கள் எதுவும் ஜாபுக்கு ட்ரை பண்ணலையா, கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணலையான்னு கேட்டால் இப்போ இவளுக்கு ஒரு நல்ல யோசனை வருது. ட்ரை பண்ணல, இனிமேல் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஜாலியாக போகுது, மகிழ்ச்சியாக இருக்குது இந்த அரட்டைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஒரு வேலைக்கு போனால் தான் என்ன, குழந்தையும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, வீட்டில் இருந்தாலும் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியருக்காக ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று இருக்குது. அது சம்மந்தமாக அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணுகிட்ட பேசி ஒரு ஃபார்ம் ஏதோ வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவளுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இவ கூட வேலை பார்த்தா இவளுடைய கொலீக், ஒரு பொண்ணு போல தெரிஞ்ச பொண்ணு, கால் பண்ணி இப்படி என் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அவள் கல்யாணமான ஃபோட்டோ, கணவர் அண்டு குழந்தைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. செம்மடி சூப்பர் டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சரி அடுத்து என்ன பிளான் அப்படின்னு கேட்குறப்போ என்ன பிளான், ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறப்போ நல்ல ஐடியா வச்சு உனக்கு ஒன்று தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறப்போ அந்த பாஸ் லேடி இந்த ப்ரொமோஷன்லாம் ஒரு பையனுக்கு மாற்றி விட்டாங்க தெரியுமா. அந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை விட்டுட்டு இப்போ தனியாக சொந்தமாக ஒரு கம்பெனி ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். நீ வேணா கண்டிப்பாக ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உனக்கெல்லாம் கொடுத்துருவாங்க, ஏன்னா இவ ரொம்ப திறமையானவ தானே. ஆனால் ஃபுல் டைம் ஜாப்னு சொல்கிறாங்க. ஃபுல் டைம்னா என்னால் முடியாதுன்ட்டு இவ யோசிக்கிறா. போய் கேட்டு பாரு, அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால ஓகேன்ட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறா. அதே சமயம் கம்பெனியில் இவன் பார்த்தீங்கன்னா டீ டைமில் கூட வேலை பார்க்குறவங்களோட பேசிட்டு இருக்கிறான். அதில் ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமாக வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. எதுக்குடா கல்யாணம் முடிச்சோம் அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறாரு. இங்கே தான் வேலை தொலைனா வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்புறாங்களாம். ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம ஹீரோ மாதிரி தான் அவர் வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் பொண்டாட்டி தொல்லை, ஒரு பக்கம் குழந்தைங்க தொல்லை, எப்பா அந்த வாழ்க்கையே வெறுத்து கடுப்பாகுதுடா அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்கிறாரு. அவனும் யோசிக்கிறான், அப்போ நம்மள மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் போராடுறான் போல அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து சைலண்டாக அப்படி பீரை போட்டு இருக்கிறப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகள் அந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறான். என்ன ஒரு மாதிரி பார்க்குறேன்ட்டு பார்க்காமலே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன், நீ ஜிம்முக்கு போறியான்னு கேட்டால் ஜிம்முக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் இல்லை, நான் இன்னொரு யோசனை வச்சிருக்கிறேன், நான் வேலைக்கு போகவா அப்படின்ட்டு வந்துட்டு இப்படி கேட்குறாளாம். வேலைக்காண்டு யோசிக்கிறான். ஆல்ரெடி இவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இனிமேல் வேலைக்கு போய் அதை ஒரு ப்ரெஷராக எடுத்துக்கிட்டு அது இன்னுமே பிரச்சனையாகுங்கிறதுனால இவன் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்கிறான். அவங்க வந்து எதுக்கு முடியாதுன்ட்டு கேட்குறாங்க. 2 பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அப்புறம் வந்து பயங்கரமாக கோவப்படுறான் இவன் கூட. அவன் எதுக்காக சொல்கிறான் அப்படிங்கிறது இவங்களால புரிஞ்சிக்க முடியல. எதுக்காக வந்து இப்படி நம்ம விருப்பத்துக்கு முட்டு போடுறாங்கன்னு சொல்லி இன்னுமே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவங்க கோவத்தில் அழுதுட்டாங்க இருந்து போய் தூங்கிடுதாங்க. 2 பேருமே தூங்கிடுதாங்க. ராத்திரி திடீர்னு பார்த்தா சத்தம், என்னன்னு பார்த்தா அந்த அர்த்தராத்திரியில் இவங்க தனியாக உட்காந்து அந்த பீர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவனும் போயிட்டு கேட்குறாங்க, என்ன காரியம் பண்ணுற உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருக்கிற இந்த டைம்லன்னு கேட்குறப்போ அப்படியே அவங்க குரல் வந்து டோன் மாறுது. அக்கா கிளம்பிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பட்சத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ பேத்தி மேலே பாசம் அன்பு நல்லா அக்கறையாக கவனிச்சுக்கிற, ஆனால் எதுக்குப்பா வந்து அவளுடைய விருப்பத்துக்கு முட்டு போடுற, அவள் வேலைக்கு போகிறான்னு சொல்கிறாள், தயவு செஞ்சு அவளை வேலைக்கு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எப்படி வந்து எப்படி புரிய வைப்பாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. தன்னுடைய மனைவி தனக்கு தெரியாமலே இப்படி 2 விதமான கேரக்டரில் இருக்கிறாங்களே, பிஹேவ் பண்ணுறாங்களேன்ட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நினச்சி ரொம்ப அழுறான். மணல் காலில் நடந்ததே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நேற்று நைட்டு நான் ஏதோ பீர் குடிச்சேனா, பீர் ஸ்மெல் அடிக்குது, ஒரு மாதிரி தலை வலிக்குதுன்ட்டு அவங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே கேட்குறாங்க. அப்போ சொல்கிறான், உனக்கு ஞாபகம் மருதி அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு அவங்க போக்கிலே வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், நீ வேணா போய் பாருன்னு சொல்லிட்டு அந்த கார்டை கொடுத்துட்டு அவன் வேலை கிளம்பி போயிடுதான். இவங்க அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்க்குறாங்க. சரி எவ்வளோ தான் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னால் அது சம்மந்தமாக பேசுவாங்க தெரியுமா. அப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கிட்டத்தட்ட $400 சொல்கிறாங்க. இது $400 ஜஸ்ட் கன்சல்ட் பண்ணி பேசுறதுக்கா இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு அந்த டாக்டரே பார்க்காம வந்துருந்தா. அப்புறம் வேலையை முடிச்சு வீட்டில் இருக்கிறப்போ என்னாச்சு போனியான்னு கேட்டா, இல்லப்பா போகல, ரொம்ப காஸ்ட்லி, அந்த டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசா, அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் எனக்கு இல்லை, எனக்கு போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து என்ன சொல்லி அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறது, இந்த மாதிரி உனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அவனுக்கு எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாம, நீ ஒரு டைம் பாரு, காசெல்லாம் மேட்டர் கிடையாதுன்னு சொன்னா, இல்லப்பா நமக்கு அவ்வளோ காசெல்லாம் கொடுத்து போக வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்ட்டு இப்படி சொல்கிறாங்க. அவனால் இதுக்கு மேலேயும் கம்பல் பண்ண முடியல. அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நிற்கிறாங்க. அப்படி கட் பண்ணால் இதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு கோரமான சம்பவம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறப்போ இவங்க ஸ்கூலில் படிக்கிற இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா இவளை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். அவன் யார் என்னன்னே தெரியல, ரொம்ப நாளாக துரத்திக்கிட்டு வரான். அண்ட் இந்த முறை இவகிட்ட தப்பாக நடந்துக்க போகிற மாதிரி தெரியுது. பஸ் ஸ்டாப்பில் இறங்குனதுமே கண்டிப்பாக இவகிட்ட ஏதாச்சும் அத்துமாரி பண்ணுவான்ட்டு இவ ஃபீல் பண்ணுறா, சென்ஸ் பண்ணுறா. அப்போ பக்கத்தில் அந்த பாடி இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்
ஸ்டாப்ல இருந்தவங்க இவ ஒரு மாதிரி அன்சேஃபா அந்த நெருடெல்லாம் வந்து ஃபீல் பண்றதை வந்து அவங்க சென்ஸ் பண்ணிட்டு உணர்ந்துக்கிட்டு என்னமாச்சுன்னு கேட்டா அவ பேசாமலே வந்து ஃபோன் சிம்பிளை காமிச்சதுமே உடனே ஃபோனை கொடுக்குறாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு ஃபோன்லேயே சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பின்னால் இருக்கிறவனுக்கு என்ன எதுனே தெரியல. இப்போ பஸ் ஸ்டாப் வந்துருச்சு அப்படியே இறங்குறாங்க. இங்கே யாருமே இறங்கல, அவ மட்டும் இறங்குறா. பின்னாலே அந்த ஃபாலோ பண்ணுற அந்த பையனும் கூடவே சேர்ந்து இறங்குறான். அப்படியே பயந்து போயிட்டு இருக்கிறப்போ என்னமோ பண்ண வரான், அப்படியே பயந்து போயிருக்கிறா. ஆக்சுவலாக அந்த பஸ்ல இருந்த அந்த லேடி வந்து பார்த்துட்டாங்க. அந்த பாட்டி வந்து பார்த்து அங்கிருந்து இவளை காப்பாற்றுறதுக்கு ஓடி வராங்க. உடனே ஃபாலோ பண்ண அந்த ஸ்கூல் பையனும் வந்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அப்படியே அழுறா. கொஞ்ச நேரத்தில் கருப்புக்கு வந்து கலங்கம் விளைவிச்சிருக்குன்னு தெரியுமா, அதான் அப்படியே அழ அவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் அப்பாவும் அங்கேருந்து வந்துருத்தாரு. அதுக்கப்புறம் உங்க பொண்ணு தானான்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் போயிருந்தாங்க. அப்போ வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ அப்பா வந்து இவகிட்ட கோபப்படுறாரு. நீ எதுக்கு அவ்வளவு தூரம் போய் பஸ் எல்லாம் போயிட்டு வந்து படிக்கிற, ஸ்கர்ட் எதுக்காக இப்படி ஷார்ட்டா போட்டுக்கிற, உடனே வந்து யாரையும் பார்த்து சிரிக்க கூடாது, இதெல்லாம் நம்ம மேல தப்பு தான், அதனால தான் இப்படி பொறுக்கி பசங்களாம் பின்னால வராங்க, குனிஞ்ச தலை நிமிராம போயிட்டு வரணும் அப்படி இப்படிலாம் அட்வைஸ் பண்றாரு. அப்ப இதெல்லாம் ஏமல தப்புன்னு சொல்றீங்களா, நம்ம தோற்றத்தை வச்சு தான், அதனால தான் பிரச்சனையா அப்படின்ட்டு இப்படிலாம் வந்து கேட்குற. ஆக்சுவலாக டீனேஜ் டைம்ல எது சொன்னாலுமே டக்குன்னு மண்டைகளை போட்டு பல விதமா யோசிச்சு டக்குன்னு அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹீரோயின். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்கள பிரசன்ட்ல வந்து பாதிப்பட வச்சிருக்கு போல. ஸோ அப்படியே வந்து அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டியை பார்த்துமே அவங்களுக்கு பழசு ஞாபகம் வந்ததும் அப்படியே அந்த மூமெண்ட்டுக்கே போயிட்டு மேலையும் கிளியுமா மூச்சு வாங்குது. அந்த பாட்டி என்னமாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுல பாட்டின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டிக்கு இந்த பொண்ணை தான் அன்னைக்கு நம்ம காப்பாற்றணும்ட்டு அடையாளம் தெரியல போல. அப்புறம் அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு கோவப்பட்டு வந்தாங்கல்ல, அதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக அம்மா நேரில் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசுறப்போ தான் சொல்றான், அம்மா யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அவங்க வீட்டுக்கும் தெரிய வேண்டாம், இது என் ஒய்ஃபுக்கே தெரிய வேண்டாம், அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சின்ன வயசுல வீட்டில் அவளை ட்ரீட் பண்ண விதமும் இந்த சமூகமும் சேர்ந்து தான் அவளை வந்து இந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ள ஆக்கி இருக்குது. அதாவது சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து டக்குன்னு எடுத்துக்கிட்டு அதன் மூலமா பாதிப்படையக்கூடிய கேரக்டர்மா அவ அப்படின்ட்டு இப்படி சொல்றப்ப தான் அம்மாவுக்கே புரியுது. என்னடா சொல்ற, ஏதோ மல்டிபிள் கேரக்டர் என்னெல்லாமோ சொல்றியா, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கேன்னு கேட்டா ஆமாமா இதனால தான் அன்னைக்கு இப்படி பேசிட்டு கோவப்பட்டான்னு சொல்லிட்டு சொன்னதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா மருமக பாதிக்கப்பட்டா நம்ம பையனுடைய வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் சீரழிஞ்சு போகுமே அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அக்கறையா வந்து கால் பண்ணி என்னம்மா செய்யற, நல்லா சாப்பிடுமா, ஏதோ ஞாபகம் மருத்தின்ட்டு சொன்னியாமே, அதை வந்து அவன் சொன்னா நான் உனக்கு ஹெர்பல் டானிக்லாம் அனுப்பி விடுறேன், வீட்லயே கைப்பட பண்ண நாட்டு மருத்துவம் சம்பந்தப்பட்டதெல்லாம் அனுப்பி விடுறேன் சரியான்னு சொன்னதும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணா இவனுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே ஒரு ட்ரிப் போக வேண்டிய ஒரு அவசியம் போல. அதுக்காக ஓகே நான் கிளம்புறேன், நீ உங்க வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு கொஞ்சம் பேக் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா வந்து ஆக்சுவலா வந்து அவங்க அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்ல சர்வெண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவ குழந்தையை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அப்படியே லைட்டா கண் அசந்து போற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணா சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக். அதுல பாத்தீங்கன்னா அம்மா அண்ட் நம்ம ஹீரோன் சின்ன குழந்தை இருக்கிறப்போ அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு டீச்சர் ஆகணுங்கிறது தான் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஒரு ட்ரீமா இருந்திருக்குது போல. அப்போ எதுக்குமா நீங்க வந்து டீச்சர் ஆகலான்னு கேட்டா அவங்க கூட பிறந்தது மொத்தம் 2 அண்ணன் தம்பிங்க போல. அவங்க படிப்புக்காக இவங்க சின்ன வயசுல வந்து குழந்தை தொழிலாளியா வந்து போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க படிச்சு என்னத்தை பண்ண போறாங்க, எப்படினாலுமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டில் போயிட்டு அங்க வீட்டு வேலைகள் பார்க்கறது தான் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படி இருக்க போகுது. அவங்கள படிச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இவங்க பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி இவங்கள ஸ்கூலுக்கு போக விடாம தடுத்து வேலைக்கு அனுப்பிட்டு அதுல வர சம்பளத்தை வச்சு இவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க தெரியுமா, ஆண் வாரிசு வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து படிக்க வச்சிருக்காங்க போல. இதெல்லாம் வந்து சொல்லியிருக்க. அப்ப சின்ன குழந்தையா இருந்த நம்ம ஹீரோனுக்கு அப்போ வந்து பெண்கள்னாலே படிக்க முடியாது, அப்ப கண்டிப்பா நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலலாம் அப்பவே ஊறி போய் இருந்திருக்குது. சரிம்மா இப்போவாச்சும் நீங்க உங்க டீச்சர் கனவை நிறைவேற்றலாமேன்னு கேட்டா இதுக்கப்புறம் எப்படி தங்க முடியும், நான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா குழந்தை கூட்டிட்டு உங்களை கவனிச்சுக்கணுமே, அப்போ குழந்தை பிறந்தா கண்டிப்பா நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்க முடியாதாமான்னு கேட்டா அம்மா வந்து அதுக்கு எந்த பதில் சொல்லாம அப்படியே தலையை வந்து தடவி விட்டுருப்பாங்க. அப்படி கட் பண்ணா பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. அதே மாதிரி தடவி கொடுத்துட்டு அவங்களுடைய குழந்தைய கையில வச்சுட்டு இருந்திருக்காங்க. என்ன டயர்ல வந்து தூங்கிட்டேன்னு கேட்டதோ ஆமாமா லைட் அடி கண்ணா சந்தேன் அப்படி தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் யாருமே இல்லை. அப்பா எங்க போனாரு, அக்கா எங்க போனான்னு கேட்டா ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, அதோட ஸ்பெஷலாகவும் கூட இங்க வந்திருக்காங்க. அப்பா இந்த மாதிரி அத்தைங்க 2 பேர் இருப்பாங்கல்ல, அப்பா கூட பிறந்த 2 அத்தைங்களை வந்து கூப்பிடுறதுக்காக போயிருக்காங்களாம். அண்ட் அக்காவும் தம்பி வந்து நாளைக்கு பர்த்டேக்காக சம்மந்தப்பட்ட அந்த கேக் அதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கலைப்பரப்பாண்டு ட்ரிங்லாம் போட்டு பேத்தியோட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோ ட்ரிப்புக்கு வந்தான் தெரியுமா, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கொலிக்கோட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ்னு
சொல்லிட்டு ஒன்று உண்டு. அதே மாதிரி ஆண்களுக்கும் பேட்டர்னிட்டி லீவ்னு சொல்லிட்டு ஒன்று உண்டா. ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து விடுமுறை எடுத்துக்கலாமா. ஆனால் எந்த ஒரு ப்ரொமோஷன் எதுவாக இருந்தாலுமே அதனால் வந்து கொஞ்சம் நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷம் லீவ் எடுத்துட்டு நம்ம அகைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவன் மண்டையில் ஒன்று ஓடுது, பேசாமல் நம்ம அந்த மாதிரி ஒரு விடுமுறை எடுத்துட்டு நம்ம மனைவியை வந்து வேலைக்கு போக சொன்னா என்ன, அவர் ரொம்ப ஆசைப்படுறாளே அப்படின்னு வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அப்படி இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சி அந்த அத்தைங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அம்மாக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க, ஸ்கார்ஃப் மாதிரி. ஓகே அப்படின்ட்டு அதை வாங்கி போட்டு பார்த்து நல்லா ஜாலியாக கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த 2 அத்தைங்களோட கேரக்டர் எப்படி தெரியுமா, வீட்டில் ஏதாச்சும் ஒரு நொட்டம் சொல்கிறது, இல்லை இந்த மூட்டி விடுறது, பின்னால் வந்து பேசுறது, தேவையில்லாமல் கருத்து சொல்கிறதுன்னு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இந்த 2 அத்தைங்க. ஷாப்பிங் பண்ண போனால் அக்காவும் தம்பியும் கூட எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போ இந்த 2 அத்தைங்களும் பார்த்தீங்கன்னா பையனை தான் அவனை தான் கூப்பிட்டு வச்சு ரொம்ப மெச்சுக்கிறாங்க. ஏன்னா இவன் தான் நம்ம வீட்டு வாரிசு அப்படின்ட்டு. நீலாம் எதுக்குடா இந்த மாதிரி பொண்ணுங்க செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உங்கள் அக்காவை எல்லாத்தையும் பார்த்துக்க மாட்டாளா அப்படிலாம் கமெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன். சின்ன வயசில் எல்லாருமே அவன் மேலே தான் பாசம் வச்சுக்கிட்டாலுமே இப்போ வளர வளர நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஆகிட்டு தெரியுமா. அதனால இவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் மோஸ்ட்லி அவன் எடுத்து காதில் போட்டுக்கவே மாட்டான். ஏன்னா 2 அக்காவுமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 அத்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து கணம் முடிக்காமல் இருக்கிறா தெரியுமா, அதை பற்றி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு டீச்சர், அம்மா ஆசைப்பட்டதை வந்து அவங்களே நிறைவேற்றிக்கிட்டாங்க அந்த கனவை. ஆக்சுவலாக வந்து அவங்க ஆம்பிஷனை டீச்சர் ஆகணுங்கிறதுக்காகவே வந்து அவங்க கடைசி வரைக்கும் வீட்டை எதிர்த்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறாங்க போல. அத்தைங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறப்போ வாங்க வாங்க இதை சொல்லத்தான் ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதுக்கு இடக்கு முடக்க இவங்க வந்து பேசிடுவாங்க. இவங்க கிட்ட வந்து வாயை கொடுக்க முடியாது சொல்ல போனால். அதுக்கப்புறம் பழைய ஃபோட்டோஸ் அந்த மெமரிஸ்லாம் எடுத்து உட்காந்து எப்படி 3 பேருமே உட்காந்து பேசுகிறப்ப நல்லா ஜாலியாக இருக்குது. சின்ன வயசில் தான் தம்பிக்கு எது பிடிச்சாலுமே அதை பண்ணி கொடுத்துருவாங்கன்ட்டு அவன் மேலே பொறாமைகள் உண்டு. ஆனால் வளர வளர தம்பி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமாக பார்த்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ணால் அப்படியே வந்து இவன் தான் ட்ரை பண்ணி அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படியே 3 பேருமே ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு சின்ன வயசில் ஒரு புக் ரைட்டர் ஆகணுங்கிறது தான் ஒரு ஆசை போல். பட் வந்து அவங்க மார்க்கெட்டிங் அது இதுன்னு போயிட்டாங்கல்ல, அதை பற்றிலாம் என்னமோ பேசிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வருது. அதை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா. என்னடியாச்சு என்ன புருஷன் எதுவும் அனுப்பி விட்டுருக்கிறாரா அப்படின்னு அக்கா கிண்டல் அடிக்க ஒன்றுலடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மறுநாளே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கேயோ அவசர அவசரமாக கிளம்பி போகிறாங்க. யாரை மீட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி அவங்க பழைய பாஸ் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள தான் வந்து பார்க்க போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க கம்பெனியில் எதுவும் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா போல, அதனால தான் அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அது விஷயமா பேச வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் பார்க்குறாங்க தெரியுமா. வெளியே இந்த ஒருத்தர் 2 பேருமே நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இந்த வேலைக்கு நான் பொருந்துவானா, ஏன்னா இத்தனை வருஷம் கேப் ஆயிடுச்சுன்னு வந்துட்டு டவுட்டாக கேட்குறா. அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னோட திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீ தான் வந்து என்னப்பா இது சின்ன கம்பெனியில் போய் நம்ம எப்படி இவங்க கிட்ட வேலை பார்க்குறோமேன்ட்டு உனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்போ, அட போங்க நீங்கள் உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்கிறப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலை சம்பந்தமாக அந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டு ஸோ எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசி முடிவு பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா காலேஜெலாம் முடிச்சுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் வீட்டில் அப்படியே உட்காந்து சாப்பிட்றப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி வேலைக்கு போகலான்ட்டு இருக்கிறேன்னு சொல்கிறப்போ அப்போ வந்து சொல்கிறார் என்ன வேலைக்கு, படிக்கணும் ஆசைப்பட்ட படிக்க வச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன வேலை, கணம் முடிச்சோமா வீட்டு குடும்பமும் செட்டில் ஆனாமா அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கணுமா, இது என்ன பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆசை அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டி கண்டிஷன் போட்டிருப்பாரு. அப்போ வந்து அம்மா டக்குன்னு பொங்கியிருந்தாங்க. அம்மா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ராஜ்யம் தான். ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பசங்களாம் பெரிய பசங்களா ஆனதுக்கு அப்புறமா அவங்க சொல் பேச்சு தான் கணவர் கூட கேட்பாரு. அது எப்படி அவளை வந்து நீங்க அதட்டலாம், எப்படி ஹார்ஷா பேசலாம், அவளுக்கு என்ன பண்ண தோணுதோ அதுதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதட்டினதும் அப்படியே முடிக்கிறாரு. நம்ம அப்படின்னு தப்பா சொல்லிட்டோம், மத்த அப்பா அம்மா மாதிரி தானே நம்ம சொல்றோம் அப்படின்னதும் மத்த அப்பா அம்மா தான் இந்த வீட்டில் கிடையாது. சின்ன வயசுல என்னுடைய ஆசை தான் எங்க அப்பா அம்மா பறிச்சுட்டாங்க, அந்த மாதிரிலாம் அங்கே வேலையை ஆகாது, என் குழந்தைங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது செய்வாங்கன்னு சொல்லிட்டு அம்மா இந்த மாதிரி பயங்கரமா கத்த. அம்மா கத்துன கத்துல அப்பா மறுவார்த்தை பேச முடியாம சாப்பிட்ட சாப்பாடு உள்ள போய் அடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இடமே கொஞ்சம் ஃபன்னா போகுது. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணியிருந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டதும் சொன்னதுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்பா மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்கிறாரு. பட் இருந்தாலுமே சரி நம்ம பொண்ணு சந்தோஷத்தை விட அப்படின்னா பெருசாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த பழமைவாதத்தெல்லாம் விட்டுட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ஸோ அப்படிதான் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது போல இதை நினைச்சு பார்க்குறாங்க. ஸோ இவன் ட்ரிப்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர பட்சத்தில் இங்க வீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணி இவனுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டா இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. ஆனா அவன் மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. பட் இருந்தாலுமே உட்கார வச்சு நீ வேலைக்கு போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவனை பொறுத்த வரைக்குமே புரிஞ்சுக்கிட்டான். இவனே வந்து எப்படி மெட்டர்னிட்டி லீவ் மாதிரி பேட்டர்னிட்டி லீவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா, அதை எடுக்கலான்ட்டு ஒரு முடிவுல இருக்கிறான். சரி குழந்தைய யார் தான் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கேள்வி வருது. அப்ப என்ன சொல்றான்னா நம்ம வந்து பேசாம ஒரு பேபி சிட்டர் வேலைக்கு வச்சா என்ன அப்படின்னு சொல்ல பேபி சிட்டரா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். இவங்க கல்யாணம் பண்ண புதுசில் ஆக்சுவலாக வந்து இவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ
கல்யாணமான கொஞ்சம் மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை எப்போ பொத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கர தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு குழந்தை இப்போதைக்கு வேணாம், என்னுடைய கரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம பெற்றுக்கலாமே அப்படின்ட்டு வந்து அவங்க ரொம்ப வற்புறுத்தி இருக்கிறான். இல்லை என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இல்லை குழந்தைய பெற்றுக்கலாம், அப்புறம் வந்து நம்ம லைஃபே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நான் அப்புறம் வந்து குடிக்க மாட்டேன், ஆக்சுவலாக வந்து குடிப்பான் போல, குடிக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண மாட்டேன், ஆஃபீஸ் முடிச்சு சீக்கிரமாக வந்துடுவேன், அண்ட் உனக்கு ஒத்தாசைக்கு நான் குழந்தைய சேர்த்து பார்த்துப்பேன் அப்படின்னு இந்த மாதிரிலாம் இவளுக்கு வந்து ஆசை காமிச்சிருப்பான். அதை வந்து இவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அதனால தான் அவங்க வந்து குழந்தைக்கு ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு வந்து ஒன்று சேர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அவன் சொன்ன மாதிரியே இல்லை, இதெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஸோ இவங்க மேலேயும் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு குழந்தை வேணான்னு தான் அவங்க ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பாங்க போல. அப்புறம் பேபி சிட்டருக்காக தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி அண்ட் அந்த போஸ்டர்லாம் ஒவ்வொரு பக்கமாக ஒரு பேபி சிட்டர் தேவைன்ட்டு ஒட்டுறாங்க. வெப்சைட்லையுமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு பேபி சிட்டரும் கிடைக்கல. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு நாள் இரவு என்ன சொல்கிறான்னா, ஓகே பேபி சிட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு வேண்டாம், எங்கள் கம்பெனிலே வந்து பேட்டர்னிட்டி லீவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எப்படி குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா பெண்கள்லாம் வந்து லீவ் எடுத்துக்கலாமோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 1 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நான் 1 வருஷம் நான் வந்து விடுமுறை எடுத்து நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்போ டக்குனு ஷாக் ஆகிருந்தாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஆமாம் எனக்குமே கொஞ்சம் ரிலீஃபான மாதிரி தெரியும், அண்ட் நான் நிறைய புக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்டை கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ணிடுவேன், பேபி சிட்டெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன்ட்டு சொல்ல இவளுக்கு வந்துட்டு என்னப்பா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும், ஒரு பிரச்சனை கிடையாது, 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இருந்தாலுமே தன்னுடைய விருப்பத்துக்காக கணவர் வந்து இப்படி அவருடைய வேலையெல்லாம் தியாகம் பண்ணி இதெல்லாம் செய்யணுமான்ட்டு ஒரு செல்ஃப் டவுட் தான் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்குமே ஓகே தான் அப்படின்னு சொல்ல அவளுக்கு எவ்வளோ ஆனந்தம் தெரியுமா, தன்னுடைய கணவர் தனக்காக இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்காரே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயம் மாமியாருக்கு தெரிஞ்சு போக அவங்க கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அது எப்படி ஒரு ஆம்பளை வந்து வீட்டில் நீ வச்சுட்டு நீ வேலைக்கு போகலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இவளால் எதுவுமே பேசிக்கவே முடியல. அப்படியே கட் பண்ணிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கே கால் பண்ணி பொறுமையாக சொல்கிறாங்க, அங்கே பாருங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து வேலைக்கு போகணும்னு இஷ்டம்னா அவள் பார்ட் டைமாக போகட்டுமே, எதுக்காக அவனை வேலையை விட்டு நிற்க சொல்லிட்டு இவ வந்து வேலைக்கு போகணும்னு சொல்கிறப்போ அம்மா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறாங்க, அவளும் நல்லா படிச்சிருக்கிறா, நல்லா திறமை இருக்கு, அவளும் விருப்பப்பட தான் செய்வா, சரி 2 பேருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு, நம்ம எதுவுமே தலையிட முடியாதுன்னு சொல்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து பொட்டு நில உண்மையும் போட்டு உடைச்சிருந்தாங்க. உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அப்படியே ஆடி போயிருந்தாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமாம் இந்த மாதிரி அன்னைக்கு நியூயார்க்கு வந்திருந்தாங்க, இந்த மாதிரி பேசினா வச்சா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட எல்லாமே சொல்லியிருந்தாங்க தெரியுமா. அது எல்லா உண்மைகளுமே அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்ல அப்படியே அதிர்ச்சி ஆகி போயிருந்தாங்க. தன்னுடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களால நம்பவே முடியல. அப்புறம் ஃபோன் பேசி முடிச்சதும் இவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போயிருது. எதுக்குமா அவங்க கிட்ட சொன்னீங்கன்னு கேட்டா, நான் என்னடா பண்றது, அவன் நல்லதுக்காக தான் அந்த உண்மைகள்லாம் சொன்னேன், ஏன்னா அவங்க அம்மா கண்டிப்பாக அவளுக்கு இப்போ துணையாக இருக்கணும்ட்டு சொன்னதும் அப்புறம் இவன் தான் போயிட்டு அவங்க வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்லேருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வரான். இவன் அப்படியே அத்தை இப்படி பேசிட்டாங்களேன்னு உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறா. அம்மா போயிட்டு ஆறுதல் படுத்துறாங்க, நான் இப்போதாம்மா உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவளும் கூட அப்படியே ரொம்ப மன கஷ்டத்தில் குமரிக்கிட்ட ஆள அம்மா வந்து ஆறுதல் படுத்திட்டு நீ பத்திரமா இருந்துக்கோமா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது, அவங்க சொல்கிறத நான் எதுவும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. அப்படியே வந்து அவங்க பாட்டி மாதிரி பேச ஆரம்பிச்சிருதா, இந்த மாதிரி சின்ன வயசில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உடைச்சி அந்த பணத்தில் உன்னுடைய அண்ணன் தம்பியை படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டலாமா, அம்மா ஸ்தானத்தில் இருந்து உன் வழிகளை நான் அப்போ புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே உங்க பாட்டி மாதிரி பேச அவங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிருந்தாங்க. என்னமோ அவங்க அம்மா எப்படி வந்து பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி எக்ஸாக்ட்லி வந்து பேசுறாங்க. ஸோ சின்ன வயசுல எல்லாமே இவங்க பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் மனசுல விழுந்திருக்கும் தெரியுமா, அதெல்லாம் மொத்த உருவமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி மாதிரி வந்து எடுத்து பேச ஒரு நிமிஷம் அவங்களே சின்ன வயசுல பட்ட வழிகள்லாம் அவங்க கண்ணு முன்னால அவ சொல்ல சொல்ல வந்து போக அவங்களே கண்ணீர் விட்டால இவ அல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு தன்னுடைய பொண்ணு இப்படி மாறிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நிமிஷத்துல வருத்தமாயிட்டு கவலைப்பட்டுட்டு அங்கிருந்து அவனை பார்த்துக்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி டயர்ட்ல படுத்து ஒரு மாதிரி யோசனையிலே படுத்துட்டு இருக்காங்க. நம்ம தான் சின்ன வயசுல அப்படி ஒரு பாதிப்புகள் ஆனோம், நம்ம பொண்ணுங்களையும் நம்ம வளர்க்க தெரியாம வளர்த்துட்டோமே, எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில அவன் மனசுல பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா படுத்திருக்க. இங்க தம்பியும் அக்காவும் இருக்கிறாங்க தெரியுமா. அப்போ அப்பா வந்து தம்பிக்காக ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, இதெல்லாம் நீ சாப்பிடணும்டா, அப்பதான் நம்ம ஆண் விருத்திக்கே பலமானது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. அம்மா இதை கேட்டுட்டு வராங்க டென்ஷன்ல வந்துட்டு வாங்கிட்டு வந்து அந்த பொருட்கள்லாம் தூக்கி வீசுறாங்க. வீசிட்டு பயங்கரமா கோவத்துல கத்துறாங்க. நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு அவனே தலையில் தூக்கி வச்சு
வைக்கிறது, அவனுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கறது, அந்த பொண்ணுங்களுக்கு அப்படியே ஓரவஞ்சனை பார்க்கறது, அவனுக்கு தான் எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கறது. என்னைக்காச்சும் நம்ம பொண்ணுங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கியா வைக்கிறியான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்துல டென்ஷனாகி எப்படி வெடிச்சிருந்தாங்க. இப்படி பண்ண நம்ம சில விஷயங்களால தான் இன்னைக்கு நம்ம பொண்ணு இப்படி பாதிப்படைஞ்சிருக்கிறா தெரியுமா, அவ வாழ்க்கையே பாதிப்படைஞ்சிருச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அம்மா ஓன்னு அழுறாங்க. அப்பாவுக்கு இப்பதான் உரைக்குது. இப்படி இவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அக்கா தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்பா அப்படியே ரொம்ப சோகமா வெளியே வந்து நிக்கிறாரு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டல, பையன்ட்டு நம்ம சொல்லி அவங்கள ஒதுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்பதான் உரைச்சு போயிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அதே சமயம் இவ வீட்டில் இருக்கிறப்ப என்ன சொல்றானா, ஓகே நான் வந்து இனிமேல் வேலைக்கு போகிற அந்த எண்ணத்தை விட்டுருத்தேன். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா நம்ம குழந்தையும் நான் பார்த்துக்கணும், கவனிக்கணும், நான் புரிஞ்சுக்கிறேன், எல்லாரையும் புரிஞ்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜகா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு இவன் போய் சமாதானப்படுத்திட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன், பெருசா எடுத்துக்காத, டக்குன்னு மண்டைகளை போட்டுக்காதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு சொல்றாப்ல. அவளால் நம்பவே முடியல. என்ன சொல்றேன்னு கேட்டா இந்த மாதிரி இந்த வீடியோலாம் காமிக்கிறான். இந்த வீடியோவில் வந்து அவ பிஹேவ் பண்றது, அவங்க பாட்டி மாதிரி பேசுறதெல்லாம் சொல்லிட்டு ஆனால் அப்பப்போ நீ மறந்து போகுதுன்னு சொல்கிறது தெரியுமா, அந்த டைமில் நீ இப்படி தான் மாறி போகிற, இந்த பிரச்சனை எதனால் உனக்கு ஏற்படுச்சுங்கிறதும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப காமா அமைதியாக சொல்கிறான். ஃபர்ஸ்ட் அவளால் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் புரிய வைக்கிறான். அதான் நான் அவனை சைக்காட்ரி டாக்டர் போய் பாருன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படி கண் கலங்க அழுது போயிருந்தாங்க. ரொம்ப கவலைப்படுறா. ஸோ நீ எந்த அளவுக்கு இதனால் கோத்ரூ பண்ணியிருப்ப, இதான் நீ சகிச்சுக்கிட்டு இருந்திருக்க, உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்லான்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறா. அண்ட் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம பொண்ணு என்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பற்றிலாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போ அமைதியாக சொல்றான், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, உனக்கு எப்போ மாச்சு தான் அந்த மாதிரி நடக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னால தான் இப்படி ஆகிட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு தெரியுமா, உன்னை நான் இழந்துருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன் தெரியுமா, உன்னை தான் நான் வற்புறுத்தி இந்த இல்லற வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம எப்படி போகலாம், அப்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு நான் சொன்னேன். ஆனா எப்படி உன்னை பாதிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் தேம்பி ஆள. ஸோ இத்தனை நாளா இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நினைச்சு அவன் எவ்வளவு மனசுக்குள்ள அடக்கி வச்சிருப்பான் தெரியுமா, அதெல்லாம் கொட்டி அழுறான். இப்போ அவனை வந்து இவ ஆறுதல் படுத்துறா, மாத்தி ஆறுதல் படுத்திக்கிறாங்க. அப்புறம் அம்மா பாத்தீங்கன்னா இவளுக்காக ஆசை என்னவோ சமைச்சு தம்பிகிட்ட வந்து கொடுத்து விடுறாங்க. தம்பிக்கு அக்காக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா. அப்படி கார்ல வரப்போ அப்பா கிட்ட கால் பண்ணி, அப்பா அக்காக்கு என்னப்பா பிடிக்குன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு பிரெட் ஒன்று பிடிக்கும், ஆசையா சின்ன வயசுல விரும்பி சாப்பிடுவான்னு சொன்னதும் அந்த மாதிரி பிரெட்லாம் வாங்கிட்டு போயிட்டு அக்கா கிட்ட ஆசையா கொடுத்துட்டு இவன் குழந்தையோட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறான். அப்போ வந்துட்டு என்னடா இது புதுசா என்னமோ பிரெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற, சும்மா வெறுங்கையும் வீசின கையுமா தான் அங்கே வருவேன் அப்படின்னு கேட்டா, இல்லக்கா உனக்கு பிடிக்கும்ல பிரெட், இந்த பிரெட் தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்ல. அப்போ சொல்றாங்க, நான் என்னக்கடா இந்த பிரெட்டை சாப்பிட்டுருக்கிறேன், எனக்கு பிடிச்சது கிரீம் பிரெட் தான், உனக்கு தான் இந்த பிரெட் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்பா வாங்கிட்டு வருவாரு. அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோன்ட்டு சொல்றப்ப தான் அப்போ பாருங்க சின்ன வயசா இருக்கும்போது இவனுக்கு இந்த பிரெட் பிடிக்கும்ட்டு அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால அதை சகிச்சுக்கிட்டு பெண் குழந்தைகளா இருந்த இவங்க சாப்பிட்டுருக்காங்க. அப்பாவுக்கே தெரியல தான் பொண்ணுக்கு என்ன பிரெட் பிடிக்கும்னு சொல்லிட்டு. அப்போ சொல்றாங்க எனக்கு பிடிச்சது கிரீம் பிரெட் சொல்றப்போ அப்போ எந்த அளவுக்கு நம்ம அக்கா இது எல்லாத்தையுமே சகிச்சு சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு கஷ்டமா இருக்குது. தம்பிக்கே வந்து அப்படி ரொம்ப பாசமா வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். பார்த்தா ஒரு பெண்ணு தான், ஆனா ஜஸ்ட் பெண்ணுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா சின்ன வயசா இருக்கும்போது அப்பா இவனுக்கு மட்டும் ஒரு காஸ்ட்லி பெண் ஒன்று வாங்கி கொடுத்தாருங்க. இந்த பெண்ணை பல முறை இந்த பெண்ணை ஒரு டைம் குடண்டா, ஒரு டைம் நான் எழுதி பார்க்குறேன்டா அப்படின்னு ஆசையா கேட்டிருப்பாங்க. நான் கொடுக்க மாட்டேன்ட்டு அவன் ரொம்ப பிடிவாதமா இருந்திருப்பான். இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அக்காக்கு அந்த பெண்ணை நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து கொடுத்ததும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்னடா இது, இதெல்லாம் குடிக்கிறியே, அப்போ எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சான்னு கேட்டா ஆமான்னு சொல்றான். ஏன்னா இவ்வளவு நாள் எனக்கு வந்து அது புரியல, இந்த அளவுக்கு உனக்கு பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்காக நான் கிரீம் பிரெட் வாங்கிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து ரொம்ப பாசமா அக்கறையா பேசிட்டு போறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, அந்த சைக்காட்ரிக் டாக்டரை போயிட்டு ஒரு வழியா போய் மீட் பண்றாங்க. ஸோ ஆரம்பத்தில் பயப்படுறா, இது எனக்கு சரியாகுமான்னு கேட்குறா. போக போக கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை நம்ம வந்து வெளிப்படையாக கொண்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா முழுமையா கியூர் பண்ணிடலான்ட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க. கொஞ்சம் மனசை இப்போ சாந்தமா கொஞ்சம் அமைதியா அப்படி ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்றாங்க. அப்பப்போ அம்மா கிட்ட வந்து கால் பண்ணி மனசு அமைதியான சில விஷயங்களை ஷேர் பண்ணி அந்த சைக்காட்ரிக் டாக்டர் சொல்ற மாதிரி கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. அப்புறம் அவங்க பாஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்னுடைய கணவர் என்னுடைய ஃபேமிலி வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, இப்போதைக்கு இப்படி ஒரு டாக்டரை பார்த்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரேன், சீக்கிரமா கியூர் ஆனதுக்கு அப்புறமா திரும்பி நான் வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுப்பீங்களான்னு கேட்டதும் கண்டிப்பா ஷுவர் நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க சீக்கிரமா குணமாயிட்டு வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க நிலைமையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே சில நாட்கள் போகுது. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைய கூப்பிட்டு ஒரு காஃபி ஷாப்ல காஃபி வாங்கிட்டு இருக்கிறப்போ குழந்தை பார்த்தீங்கன்னா வீல் கத்தி
படுத்திக்கிட்டு அவளை தொல்லைப்படுத்திட்டு இருக்க அப்போ தெரியாம அந்த காஃபி எல்லாம் கொட்டியிருந்தா. ரொம்ப எம்பரசிங் ஆயிடுது. அண்ட் அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுல ஒரு 3 பேர் யார் என்னன்னே தெரியல, எடுத்ததுமே ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி பாத்தீங்களா சொகுசா வந்துட்டு காஃபி குடிக்கிறேன்ட்டு குழந்தை கவனிக்கிறது இல்ல, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே வச்சுட்டாங்களேன்ட்டு என்னலாமோ கமெண்ட் பண்ண. அது இவ காதுல விழுது. அதுல ஒரு பொண்ணு சொல்றா, நீ பேசுறது அந்த பொண்ணுக்கு கேட்கும், கிளம்பிடலான்ட்டு சொல்றப்போ நம்ம ஹீரோ அன்னைக்கு மாதிரி அமைதியா போகல அண்ட் கோபமும் படல, ரொம்ப சாந்தமா போய் சொல்றாங்க, என்னை பார்த்து எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு 2 நிமிஷம் இருக்குமா, அதுக்குள்ள நீங்க எப்படி ஒரு பீப்புளை வந்து நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும், இல்ல இவங்க எப்படித்தான் அவங்க அப்படித்தான் இல்ல சொகுசா இருக்கிறாங்க குழந்தை கவனிக்க தெரியலன்ட்டு எப்படி நீங்க சொல்லலாம், எப்படி நீங்க பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப எடுத்து சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதுல கமெண்ட் பண்ணவனால பேசிக்கவே முடியல. அப்புறம் வந்து அங்க இருக்கிற பொண்ணு வந்து கூப்பிட்டு போயிருந்தா. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும், எந்த ஒரு பிரச்சனையும் வேணாமே அப்படின்னு ஒதுங்கி போயிருவாங்க. அது இந்த பஸ் சீனா இருக்கட்டும் அண்ட் எதுவா இருக்கட்டும் விலகி போயிருவாங்க. ஆனா இந்த சைக்காட்ரி டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் சரி இதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இப்படிதான் இருக்கும் உலகம் அப்படிங்கறத கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. அகைன் அந்த கன்சல்ட் தான் போயிட்டு இருக்குது. சைக்காட்ரி டாக்டர் கிட்ட இப்பதான் வெளிப்படையா நிறைய விஷயங்கள் சொல்றா. எனக்கு என்னன்னே தெரியல, மத்தவங்க மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சிம்பிளா எடுத்துக்க முடியல. இந்த உலகம் எல்லாத்தையுமே கடந்து போயிருது. என்ன மாதிரி ஏகப்பட்ட இல்லத்தரசிகள் இருக்க தான் செய்றாங்க. அவங்களுக்குலாம் எந்த ஒரு பாதிப்பு இல்லை. ஏன் எத்தனை பெண்களும் வந்து சின்ன வயசுல இருந்து என்னோட அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே கடந்து போறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதிப்பு, எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, இது எல்லாமே என்னுடைய ஃபால்ட்டா தானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது உங்களுடைய ஃபால்ட் கிடையாது, இது வந்து சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கலாம், அதை வெளி சொல்லாம இருக்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்க எதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ கொஞ்சமா ரிலீஃப் ஆகுறீங்க தெரியுமா, அப்படியே வந்து காம் டவுனா எல்லாத்தையுமே விட்டுருங்க, நீங்க இன்னும் பெட்டர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதுணையா இருந்து பேச அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. அப்படி கட் பண்ணா தம்பி கொடுத்துட்டு போன அந்த பெண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பயோவா ஒரு புக்கா வந்து எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அதை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா சில மாதங்கள் கழித்து பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பொண்ணாவே ஆயிட்டா. ஸ்கூல் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டு ஒரு பார்க்ல வந்து விளையாண்டுட்டு அப்படியே அப்பான்னு ஜாலியா துள்ளி வாரா. பொண்ணு அப்படியே சந்தோஷமா அங்கிருந்து அப்படியே கூப்பிட்டு போறான்னு தெரியுமா. ஸோ இதுல இருந்து நல்லாவே தெரியுது நம்ம ஹீரோ வந்துட்டு முழுமையா குணமாயிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னிட்டி லீவை எடுத்து இப்போ குழந்தைய அவன் தான் கவனிச்சுட்டு வரான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோ வந்துட்டு முழுமையா குணமாயிட்டாங்க போல. அண்ட் அந்த கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குது. பார்த்தா ஒரு புக்கு, என்ன புக்குன்னு பார்த்தா அவங்க பயோவை ஒரு புக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா, அதோடைய முதல் பாகம் தான் போல. அது இப்போ வந்திருக்குது. அதை வேலையை முடிச்சுட்டு வரப்போ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய 2ஆம் பாகம் 3வது பாகம் சொல்லிட்டு அப்படியே லேப்டாப்பில் டைப் பண்ணி அதை வந்து எழுத அகைன் வந்து தொடங்குறாங்க. அப்படி கண்டினியூ வந்து எழுதுறாங்க. ஸோ அப்படியே தான் இந்த படமும் வந்து முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் அந்த ஹைப் பாயிண்டையும் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.